வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் ஊழ்வினை அதாவது கர்மாவை பற்றி பார்க்கலாம். முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினைகள் ஊழ்வினை அல்லது விதின்னு சொல்லப்படுது. திருக்குறளில் ஊழ்வினைங்கிற அதிகாரத்தில் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது. அதாவது கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்தபடி தான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம்ம விருப்பப்படி அனுபவிக்கிறது கஷ்டம். கர்மாவை பற்றின நம்பிக்கை இந்து மதம், புத்த மதம், ஜைன மதம் மற்றும் சீக்கிய மதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மால் தடுக்க முடியாத சில அசம்பாவிதங்கள், கெடுதல்கள் நம்ம வாழ்க்கையில் திடீர்னு நமக்கு நடக்கிறத ஊழ்வினைன்னு சொல்கிறோம். முன்னாடி நாம் செஞ்ச சில பாவங்களே இதுக்கு காரணம்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுது. கோவலன் மதுரையில் கொல்லப்பட்டதும் கண்ணகி கைம்பெண் ஆனதும் ஊழ்வினை. இதை சமண மதத்தை தழுவிய இளங்கோஅடிகள் நமக்கு சிலப்பதிகார கதையை அறிமுகம் செய்யும் போதே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்கிறாரு. காடுகான் காதையில் இறந்த பிறப்பின் எய்தியவெல்லாம் பிறந்த பிறப்பிற் காணாயே நீ, அதாவது முற்பிறவியில் செஞ்ச நன்மை தீமையுடைய பலன்களையெல்லாம் இந்த பிறவியில் அனுபவிக்கிறதா சொல்கிறாரு இளங்கோஅடிகள். கர்மா 3 வகைப்படுது. முதலாவதா சஞ்சித கர்மா. ஒரு ஆன்மா பல கோடி பிறவிகள் எடுத்திருக்கலாம். அத்தனை பிறவிகளையும் சேர்த்து வச்சு நல்வினை தீவினையும் மொத்தமாக சேர்ந்தது தான் சஞ்சித கர்மான்னு சொல்லப்படுது. அடுத்ததா பிராரப்த கர்மா. இது சஞ்சித கர்மாவினுடைய ஒரு சிறிய பகுதி. இந்த பிறவியில் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களை பிராரப்த கர்மான்னு சொல்கிறோம். இறுதியாக ஆகாமிய கர்மா. இந்த பிறவியில் நாம் புதுசாக சேர்த்துக்கிட்ட நல்வினையும் தீவினையும் ஆகாமிய கர்மான்னு சொல்லப்படுது. இந்த கர்மா மட்டும்தான் முழுவதும் நம்ம கையில் இருக்குது. இனிமேல் இந்த பிறவியில் நாம் மனம், வாக்கு, உடலால் செய்கிற செயல்கள் எல்லாம் ஆகாமிய கர்மத்தில் சேரும். இதில் சில கர்ம பலன்களை இந்த பிறவியிலேயே அனுபவித்தது போக மீதமுள்ள ஆகாமிய கர்ம வினைகள் சஞ்சித கர்மாவில் சேர்ந்துடும். அப்படின்னா முன் ஜென்மத்தில் உள்ள ஊழ்வினையின் வெளிப்பாடு தான் இந்த ஜென்மத்தில் வியாதியாக வறுமையாக வருது. நாம் சஞ்சித கர்மாக்களை அனுபவித்து தீர்க்கிறதுங்கிறது முடியாத காரியம். அதனால் நம்ம பாவங்களை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஜோதிடம் பார்த்து பரிகாரங்கள் செஞ்சிட்ருக்குறோம். எல்லா பாவ வினைகளையும் இறைநாமத்தால் அறுக்கிறது எப்படின்னு இதுக்கு முன்னாடியே ஒரு காணொளியில் அஜாமில சரித்தம் மூலமாக பார்த்தோம். ஜோதிடத்தில் கர்மா 12 ராசிகளும் 3 விதமான லக்னங்களில் அடக்கப்படும். அவை சரலக்னம், ஸ்திர லக்னம், உபயலக்னம். முதலாவதாக சரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிறவியில் செய்கிற நன்மை தீமைகள் அனைத்துக்கும் இந்த பிறவியிலேயே பலன் கிடைக்கும். இரண்டாவதாக ஸ்திர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு போன பிறவியில் செய்த கர்ம வினைகள், நன்மை தீமைகள் எல்லாத்துக்கும் இந்த பிறவியில் பலன் கிடைக்கும். இதை அறிஞ்சவங்க ஜோதிடர்கள் கிட்ட போய் பரிகாரம் செய்வாங்க. மனனம் செய்கிறவங்களுக்கு மந்திரம் தேவையில்லை. அவரவர் யோக நிலை, மனம் இதையெல்லாம் வச்சு தன்னுடைய கர்மாக்களை முறியடிக்க முடியும். மூன்றாவதா உபய லக்னத்தில் பிறந்தவங்க இந்த பிறவியில் செய்த கர்ம வினைகள், நன்மைகள் எல்லாம் அடுத்த பிறவியில் அடைஞ்சு அதை மீண்டும் அனுபவிப்பாங்க. முடிவாக பிறப்பு அறுக்கிறதே மனிதனுடைய கடமை. அதை முக்தி அல்லது மோட்சம்னு சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தில் பிறப்பறுக்கிறதுக்கு இறைவனுடைய நாமஸ்மரணமே போதும்னு நாரத மகாமுனிவர் சொல்கிறாரு. அதனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு துன்பமும் நம்ம நெருங்கும்போது நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னு எதிர்மறையாக நினைக்காம இறை நாமத்தை மனப்பூர்வமாக சொல்கிறதே கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய எளிமையான வழி.